என்ன இன்னும் அப்பாவை காணோம்? ஒருவேளை கோவத்துல வராம இருந்துருவாரோ? தேனுமா, என் தேனு குட்டி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க? ஏங்க, இன்னும் அப்பா கோவமா தான் இருப்பாரு போல. இன்னும் அப்பா வீட்டுக்கு வரவே இல்ல. உங்க அப்பா வந்துட்டாரு. நான் தான் அவரை போய் கல்யாண வேலையை பார்க்க சொல்லி அனுப்பியிருக்கேன். நீ இதுக்கா வருத்தப்பட்டுட்டு இருக்க? நிஜமாவா? எங்க அப்பா வந்துட்டாரா? அப்புறம் உங்க அப்பா வந்திருப்பாரு, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? அப்பா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? போங்க, உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். ஆமா, என் தேனு குட்டிட்டு நான் விளையாடாம யார் விளையாடுவா? தலையில பூ வைக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. இந்தா, உனக்காக நான் பூ கொண்டு வந்திருக்கேன். தலையில வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. இந்த பூ வச்சதுக்கு அப்புறம் தான் நீ ரொம்ப அழகா இருக்க. மாப்பிள, வாங்க வாங்க மாமா. வாங்க சித்தப்பா. லக்ஷ்மி கூட்டிட்டு வரலையா? நீங்களும் தம்பி மட்டும் வந்திருக்கீங்க. மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதாம்மா. நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவா. சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னக்கா, ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிட்டு இருந்தீங்க? வரவங்க யாரு போறவங்க யாருன்னு கூட தெரியறது இல்ல உங்களுக்கு. அவன் சொன்னதை கேட்டிங்களா? உங்களால தான் இவ்வளோ பிரச்சனை. நான் பாட்டுக்கு தனியாக தானே வந்து நின்னேன். இப்போ பாருங்க, அவங்க எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறான்னு. அவன் கிண்டல் பண்றான்னு ஏன் பொண்டாட்டி நான் பேசாம இருக்க முடியுமா? ஏன் தேனு? உங்களுக்கு எப்பவும் விளையாட்டு தான். இன்னைக்கு கல்யாணம் யாருக்குன்னு தெரியல. பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரெடியாகி இங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. டேய் பெரியவனே. சொல்லுமா, எல்லா வேலையும் அங்க முடிஞ்சது. ஐயரு வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமாமா. நான் மாமாவை அங்க அனுப்பி வச்சிருக்கேன். வேலையை முடிச்சுட்டு தான் பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். நீ அவனை சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. நீ போய் எடுத்து வைக்கிறத எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பி வாங்க எல்லாம். இங்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காதீங்கடா. முன்னாடி போங்க. போய் அங்க இருக்கிற வேலையெல்லாம் பாருங்க. தேனை நாங்க கூட்டிட்டு வரோம். இல்லம்மா, தேனை நானே கூட்டிட்டு போறேன். அங்க போய் என்னென்ன எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியாதுல்ல. தேனு வந்தானா கொஞ்சம் ஒத்தாசனையா இருக்கு. அதான் மச்சானே சொல்லிட்டாங்களே. அத்தை, அக்காவையும் கூட்டிட்டு போகட்டு விடுங்க. மச்சா சொன்னா சரியாத்தான் இருக்கும். என் தம்பினா என் தம்பி தான். பாத்தீங்களா என் தம்பிய? உங்களை எப்படி விட்டு கொடுக்காம பேசுறான் பாருங்க. நீ இன்னுமா அவனை நம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, என் தம்பிய நான் நம்பாம அவன் என்னைக்கும் எனக்கு சப்போர்ட்டா தான் இருப்பான்.